தமிழ் சினிமாவில் மறுபடியும் மிகப்பெரிய ஒரு சோகம் ஏற்பட்டிருக்கு. இவருடைய மறைவு அப்படிங்கிறது நம்ப முடியாத, ஏத்துக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. விடை பெற்றார் தமிழ் சினிமாவின் மூத்த இயக்குனர்களில் ஒருவரும், திரைக்கதை ஜாம்பவானுமான பாக்யராஜ் அவர்கள். சென்னையில் உள்ள தன்னோட வீட்டில் இருந்த அவருக்கு திடீர்னு சுயநலக்குறைவு ஏற்பட்டு உயிர் பிரிஞ்சதா சொல்லப்படுது. கடந்த 1953ஆம் ஆண்டு ஜனவரி 7ஆம் தேதி பிறந்த அவருக்கு இப்போ 73 வயசாகுது. இவரோட மறைவுக்கு திரைத்துறையினர் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் இரங்கல் தெரிவிச்சிட்டு போறாங்க. தன்னோட குருநாதர் பாரதி ராஜா அவர்கள் உயிரிழந்த 17 நாட்கள் இடைவெளிக்குள்ளேயே பாக்யராஜ் அவர்களும் உயிரிழந்திருப்பது திரை வட்டாரத்தையே ரொம்பவே சோகத்தில் ஆழ்த்தி இருக்கு. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அடுத்த வெள்ளாங்கோவில் அப்படின்ற ஊரை சேர்ந்தவர் தான் பாக்யராஜ் அவர்கள். கிருஷ்ணசாமி அமராவதி தம்பதியருக்கு 3வது மகனா பிறந்தவர் தான் பாக்யராஜ் அவர்கள். இவருடைய முதல் மனைவி பிரவீனா உடல்நலக்குறைவால காலமான நிலையில அந்த காலத்துல முன்னணி நடிகையா இருந்த பூர்ணிமா அவங்கள திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. இவங்களுக்கு சரண்யா அப்படின்ற மகளும் சாந்தனு அப்படின்ற மகனுமே இருக்காங்க. 1977ஆம் ஆண்டுல இயக்குனர் பாரதிராஜ் அவர்களுடைய முதல் படமான 16 வயது நிலை திரைப்படத்துல உதவியாளரா பாக்யராஜ் அவர்கள் தன்னோட திரைப்பட பயணத்தை தொடங்கினாரு. அதுக்கப்புறமா பாரதிராஜ் அவர்களுடைய 2வது படமான கிழக்கே போகும் ரயில் திரைப்படத்துல உதவி இயக்குனரா பணியாற்றியாரு. அது மட்டும் இல்லாம கவுண்டமணி அவர்களோட சேர்ந்து ஒரு காட்சியில நடிச்சுமே இருந்தாரு. பாரதிராஜ் அவர்களுடைய 3வது படமான சிகப்பு ரோஜாக்கள் படத்திலையுமே சின்ன கேரக்டர்ல நடிச்சிருந்தாரு. அந்த படத்துக்கு வசனமும் எழுதியிருந்தார். தொடர்ந்து தன்னோட அடுத்த படமான புதிய வார்ப்புகள் அப்படின்ற திரைப்படத்துல பாரதிராஜ் அவர்கள் பாக்யராஜ வசனகர்த்தாவா அறிமுகப்படுத்தினது மட்டுமே இல்லாம கதாநாயகனாவுமே அறிமுகம் செஞ்சு வச்சாரு. கடந்த 1979ஆம் ஆண்டு சுவர் இல்லாத சித்திரங்கள் திரைப்படம் மூலமா பாக்யராஜ் அவர்கள் இயக்குனரா அவதாரம் எடுத்திருந்தார். அதுக்கப்புறமா இன்று போய் நாளை வா, அந்த 7 நாட்கள், தூரல் நின்று போச்சு, டார்லிங் டார்லிங் டார்லிங், பொய் சாட்சி, முந்தாணி முடிச்சி, விதி, சுந்தரகாண்டம், அவசர போலீஸ் 100, ராசுகுட்டி, ஒரு ஊருல ஒரு ராஜகுமாரி, சொக்கத்தங்கம் அப்படின்னு ஏராளமான வெற்றி படங்களை இயக்கியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம வெற்றிகரமான ஒரு கதாநாயகனாகவும் வலம் வந்தார். நக்கல் நையாண்டியோட கூடிய நகைச்சுவை வசனங்கள் மட்டுமே இல்லாம சாதி மதத்துக்கு எதிரான வலுவான சமூக நீதி கருத்துக்களையுமே தன்னோட படங்கள் மூலமா பாக்யராஜ் அவர்கள் வெளிப்படுத்தி இருக்காரு. தன்னோட மகன் சாந்தனு நடிச்ச சித்து +2 அப்படின்ற திரைப்படம் தான் பாக்யராஜ் அவர்கள் இயக்கிய கடைசி படம். ஒட்டுமொத்தமா 28 படங்களை அவர் இயக்கியிருக்காரு. 70க்கும் அதிகமான படங்கள்ல நடிக்கவும் செஞ்சிருக்காரு. ஒரு எளிமையான கதையை கையில எடுத்து அதுக்கு வலுவான சுவாரஸ்யமிக்க திரைக்கதைய வடிவமைப்பதுல கை தேர்ந்தவர் தான் பாக்யராஜ் அவர்கள். இதன் காரணமா அவர் திரைக்கதைகளின் நாயகன் அப்படின்னும் வர்ணிக்கப்படுறாரு. இயக்குனர் அப்படின்னு பொதுவான அடையாளம் காணப்பட்டாலுமே நடிகர், திரைப்பட எழுத்தாளர், இசையமைப்பாளர், தயாரிப்பாளர் அப்படின்னு பன்முக தன்மை கொண்டவராக தான் விளங்கினாரு பாக்யராஜ் அவர்கள். இவரோட பல வெற்றி படங்கள் தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம் உள்ளிட்ட பல்வேறு மொழிகளோட முன்னணி நடிகர்களால மறு உருவாக்கம் செய்யப்பட்டு வெளியாகியிருக்கு. பல பிலிம்பேர் விருதுகள், தமிழ்நாடு மாநில திரைப்பட விருதுகள் அது எல்லாத்தையுமே வின் பண்ணியிருக்காரு. சிறந்த திரைக்கதை ஆசிரியராகவும் வசனகர்த்தாவாகவும் பாராட்டப்பட்டிருக்காரு. இயக்குனர் பாக்யராஜ் அவர்கள் தமிழ் சினிமாவில் தனித்துவமான திரைக்கதை, இயல்பான நகைச்சுவை, குடும்ப கதைகள் மற்றும் வலுவான கதாபாத்திரங்களால இன்னைக்கு வரைக்குமே ரசிகர்களால மதிக்கப்படக்கூடிய ஒரு திரைப்பட ஆளுமையா திகழ்றார் அப்படிங்கிறதுல முன்னிறுத்தி பார்க்க வேண்டிய விஷயமா இருக்குது. ரொம்பவே சண்டை காட்சிகளோ பிரம்மாண்டமோ இல்லாம பக்கத்து வீட்டுக்காரர் ஒருவருக்கு நடக்கக்கூடிய கதையை பார்ப்பது போல ஒரு உணர்வு கொடுக்கக்கூடியவர் தான் அவர். ஒரு கதையை எப்படி ஆரம்பிச்சு எங்க ட்விஸ்ட் வைக்கணும், அதை எப்படி சாமர்த்தியமா அவிழ்க்கணும் அப்படிங்கிறதுல ரொம்பவே கில்லாடி பாக்யராஜ் அவர்கள். இன்னைக்கு வரைக்குமே பல இளம் இயக்குநர்களுக்கு திரைக்கதை எழுதுவது எப்படி அப்படிங்கிறதுக்கு பாக்யராஜ் அவர்களுடைய படங்களே ஒரு பாடமா இருக்குதுன்னு கூட சொல்லலாம். இவரும் முழுமையா சினிமாவில இருந்து ஒதுங்கலை அப்படின்னா கூட அவ்வப்போது சில படங்களையுமே நடிச்சுட்டு வந்தாரு. இப்போ அண்மையில கூட பாத்தீங்க அப்படின்னா சினிமாவுக்கு 50 ஆண்டுகள் முடிஞ்சது பாக்யராஜ் அவர்களுக்கு. அந்த ஒரு நிகழ்ச்சியுமே கொண்டாடப்பட்டுச்சு. இதுல நிறைய நடிகர் நடிகைகள்லாம் கலந்துக்கிட்டு அவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லியிருந்தாங்க. இயக்குனர், நடிகர், தயாரிப்பாளர், இசையமைப்பாளர், பத்திரிகையாளர் அப்படின்னு பல அவதாரங்களை எடுத்து எல்லாத்துலேயும் வெற்றி கண்டாரு.
அவருடைய திரைப்படத்துல அந்த 7 நாட்கள் இந்த ஒரு படம் தான், திரைப்படம் தான் முக்கியமான திரைப்படம். அதே மாதிரி சுவரில்லாத சித்திரங்கள், முந்தானை முடிச்சு, இன்று போய் நாளை வா, ஒரு கை ஓசை, சின்ன வீடு, மௌன கீதங்கள், சுந்தரகாண்டம், தூரல் நின்று போச்சு அப்படின்னு எத்தனையோ அந்த படங்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டே போகலாம். 1977ஆம் ஆண்டு உதவி இயக்குனரா அடுத்த அந்த இயக்குனராகி அடுத்த 2 ஆண்டுகள்ல நடிகர், இயக்குனர் அப்படின்னு தன்னோட சினிமா பயணத்துல விரைவா முன்னேறினார். தமிழ் சினிமாவில் திரைக்கதை ஆளுமையா பல ஆண்டுகள் வந்து தனக்குன்னு தன முத்திரையை பதிச்சு வச்சிருந்தாரு பாக்யராஜ் அவர்கள். இப்போதும் கூட இப்போ பாத்தீங்கன்னா கூட ரீசெண்ட் டேஸ்ல கூட ஒரு சில திரைப்படங்கள்ல குணச்சித்திர வேடங்கள்ல நடிச்சுட்டு வந்தாரு. இந்த நிலையில தான் இப்போ பாக்யராஜ் அவர்கள் வந்து கவலைக்கிடமா இருக்கிறாரு அப்படின்ற ஒரு செய்தி வந்து வந்திருந்துச்சு. அதாவது சுயநிலைவை இழந்த நிலையில மருத்துவமனைக்கு அவரை வந்து அழைச்சிட்டு போயிருக்காங்க சிகிச்சைக்காக. சென்னை கிரீம்ஸ் அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவரோட உடல்நிலை வந்து தொடர்ந்து கவலைக்கிடமா இருப்பதா தான் தகவல் வந்துகிட்டு இருந்துச்சு. என்னன்னா வீட்டில இருந்த அவருக்கு திடீர்னு மாரடைப்பு ஏற்பட்டிருக்கு. ஸோ அதனால எல்லாருமே மருத்துவமனைக்கு அவரை வந்து கூட்டிட்டு போய் சிகிச்சைக்காக அனுமதிச்சிருக்காங்க. ஆனா இப்போ மருத்துவமனையிலேயே அவர் வந்து உயிரிழந்திருக்கார் அப்படின்ற ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி வெளியாகி ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவையே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு. இதனால நிறைய பேர் வந்து தங்களோட இரங்கலை தெரிவிச்சுட்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஒரு அவருடைய குருநாதரான பாரதிராஜ் அவர்கள் காலமாகி 17 நாட்கள் இடைவெளிக்குள்ள பாக்யராஜ் அவர்களுமே காலமாகி இருக்காங்க அப்படின்ற ஒரு செய்தி வந்து எல்லாத்தையுமே ஏற்றுக்கொள்ள முடியாத, நம்ப முடியாத ஒரு துயர செய்தியா இருக்குது. அவரோட மறைவுக்கு செய்தி கேட்ட உடனேயே நிறைய பேர் வந்து அவங்களுடைய வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து கண்ணீர் மல்க அங்க அவங்களோட அந்த ஆதங்கத்தை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. ராதிகா அவர்களா இருக்கட்டும், அதுக்கப்புறமா பார்த்திபன் அவர்களா இருக்கட்டும், அவங்களாம் அழக்கூடிய காட்சிகளை நம்மளால பார்க்க முடிந்தது. ஏன்னா அவங்க வந்து அவங்க கூட பணியாற்றியவங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தினால வந்து அவங்களுக்கு ஏற்றுக்கொள்ளவே முடியல. அது இல்லாமல் சுகாசினி அவர்கள் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நாங்க 2 நாளைக்கு முன்னாடி தான் ரொம்பவே சந்தோஷமா இருந்தோம். அவ்வளவு சந்தோஷமா இருந்தாரு. எங்கிட்டலாம் சிரிச்சு பேசினாரு. என்னன்னா நடிகை குஷ்பு அவர்களுடைய மகள் திருமணம் நடந்திருந்துச்சு. அந்த நிகழ்ச்சிக்கு வந்து பாக்யராஜ் அவர்களுமே வந்திருந்தாரு. நாங்களாம் லேட்டா தான் போனோம். ஆனா அவர் வந்து முன்னாடியே வந்துட்டாரு. அங்க நாங்க ரொம்பவே சந்தோஷமா இருந்தோம். 2 நாளைக்கு முன்னாடி தான் நாங்க வந்து சிரிச்சு சந்தோஷமா பேசி அவ்வளவு ஒரு ஃபன்னா இருந்தோம். ஆனா இவரோட அந்த சடனா இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அவருக்கு வந்து உடல்நலக்குறைவு அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. நார்மலா தான் இருந்தார். எப்பவுமே ரொம்பவே ஆக்டிவா இருப்பாரு. எந்த ஒரு இதுலயும் கூட சோகமாவோ ஒரு டயர்டாவோ ஃபீல் பண்ணவே மாட்டாரு. அவரோட இறப்பு அப்படிங்கிறது ஏத்துக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பார்த்திபன் அவர்களுமே கண்ணீர் விட்டு அழுதிருந்தாரு. அதுக்கு அதே மாதிரி பாண்டியராஜ் அவர்களுமே வந்து தன்னுடைய நண்பர் இறந்துட்டார் அப்படின்ற ஒரு துக்கத்துல வந்து அவருமே கண்ணீர் விட்டு அழக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிந்தது. நடிகை ராதிகா சரத்குமார் அவர்களுமே இவங்க கூட சேர்ந்து நிறைய படங்களை நடிச்சிருக்காங்க. அவங்களுமே வந்து கண்ணீர் விட்டு அழுதாங்க. ஊர்வசி அவர்களுமே நிறைய திரைப்படங்கள்ல இவங்க கூட சேர்ந்து நடிச்சிருக்காங்க. ஏன்னா முந்தானி முடிச்ச திரைப்படத்துல தான் அவங்க வந்து ஹீரோயினா அறிமுகம் ஆனாங்க. அதுக்கப்புறமா தொடர்ந்து இவங்க கூட சேர்ந்து நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க. அவங்களுமே தங்களுடைய இரங்கலை தெரிவிச்சிருக்காங்க. ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய எல்லாருமே இந்த ஒரு விஷயத்தை வந்து ஏத்துக்க முடியாம, இவருடைய இறப்பை வந்து ஏத்துக்க முடியாம அவ்வளவு பரிதவிக்கிறாங்க. ஸோ அந்த காட்சிகள் எல்லாம் நம்மளால பார்க்க முடிந்தது. ஏன்னா இயக்குனர் பாரதிராஜா அவர்களுடைய மறைவை வந்து யாராலையும் ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம். அந்த ஒரு சுவடு மறைவதற்குள்ளாகவே இந்த ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படிங்கிறது யாராலையும் ஏத்துக்கவே முடியாத ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா இயக்குனர் பாரதிராஜா அவர்கள் தான் நிறைய பேரை அறிமுகப்படுத்தி இருந்தாரு. ஸோ அந்த வரிசையில பாக்யராஜ் அவர்களுக்குமே ஒரு ஒளிவிளக்கு ஏற்றி வச்சவர் தான் பாரதிராஜா அவர்கள். அவருடைய மறைவு அப்படிங்கிறதை யாராலையும் ஏத்துக்க முடியாம அந்த விஷயத்துல இருந்து இன்னும் நிறைய பேர் வந்து வெளிவரவே முடியல. ஸோ இந்த ஒரு துயர சம்பவம் நடந்து 17 நாட்களுக்குள்ளாகவே மறுபடியுமே துயர ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஸோ இதுதான் ஒட்டுமொத்த சினிமா துறையினரையுமே வந்து அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு. நார்மலா வீட்டுல எப்பவும் போலதான் இருந்திருக்காரு. அவருக்கு உடல்நலக்குறைவு அப்படிங்கிறது எதுவுமே இல்லாம தான் இருந்திருக்காரு. அன்றாட வேலைகளை அவரே செஞ்சுட்டு தான் வந்திருக்காரு. ஆனா திடீர்னு 2 நாளைக்கு முன்னாடி கூட அந்த சந்தோஷமா இருந்த விஷயத்த வந்து சுகாசினி அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. அப்படி இருந்த ஒருத்தருக்கு வந்து திடீர்னு ஒரு மாரடைப்பு ஏற்பட்டு சுயநினைவை இழந்த நிலையில மருத்துவமனைக்கு வந்து கொண்டு போயிருக்காங்க. அங்க அவருக்கு வந்து சிகிச்சை அளிச்சுட்டு வந்திருக்காங்க. ஸோ அப்போவே கவலைக்கிடமா இருக்குது அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாயிட்டு இருந்துச்சு. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அவருடைய உயிர் வந்து மறைந்தது. அவர் வந்து நம்மளை விட்டு விடைபெற்று சென்று விட்டார் அப்படின்ற ஒரு துயர செய்தி வந்து வெளியாகி எல்லாத்தையுமே அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கு. ஏன்னா இவங்களுக்குமே நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. நம்ம ஆரம்பத்திலே சொன்ன மாதிரிதான் இவரோட கதைகளை பாக்குறப்போ இது நம்ம பக்கத்து வீட்டுல நடக்கிற ஒரு காட்சிகள் மாதிரி தான் இருக்கும். ரொம்பவே சண்டை காட்சிகள் இருக்காது, யதார்த்தமான ஓவர் பில்டப் இருக்காது, ரொம்ப செட் அமைக்க வேண்டிய வேலைகள் இருக்காது. ஏதோ நார்மலா நம்ம கிராமத்திலயா இருக்கட்டும், சிட்டிலயா இருக்கட்டும், நம்மளுடைய பக்கத்து வீட்டுல என்னென்ன பிரச்சனைகள் நடக்குமோ அந்த மாதிரிகள் தான் காட்டியிருப்பாரு. அதாவது நம்ம பக்கத்து வீட்டுல நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை அப்படி படமாக்கி காட்டியிருப்பாரு.
ஓவர் பில்டப் எதுவுமே இருக்கவே இருக்காது இவருடைய படங்கள்ல. ஸோ இந்த படங்கள் வந்து நிறைய பேருக்கு வந்து பிடிச்சமான படங்களா இருக்கும். இவருடைய படங்கள் வந்து ஒரு தனித்துவமா இருக்கும். இயக்குனர் பாரதிராஜ் அவர்கள் வந்து எப்படி சினிமா தான் இதுதான், நீங்க வந்து செட்டை விட்டு வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கிராமத்துக்கு கேமராவை கொண்டு போனாரோ, அதே மாதிரிதான் வந்து நம்மளுடைய பாக்யராஜ் அவர்களுமே கதை அப்படிங்கிறது நீங்க வந்து ஓவர் பில்டப் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்க வந்து சண்டை காட்சிகள் அதிகமா வச்சு ஓவர் ஃபைட் சீன் வச்சு அந்த படத்துக்கு வந்து பில்டப் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நார்மலா ஒரு சிம்பிளா விஷயத்தை வச்சு ஒரு குடும்பத்துல கம்மியான பேரை வச்சு எடுக்க முடியும் படங்கள் அப்படிங்கிறது கூட. அதுவும் அந்த கதைக்களங்கள்லையுமே ஆரம்பத்துல நான் வேற மாதிரி ஆரம்பிப்பேன், உள்ள ட்விஸ்ட் வைப்பேன், கடைசியில அந்த ட்விஸ்ட்டை வந்து நான் எப்படி எடுத்து விடுறேன் அப்படிங்கிறது தான் என்னோட பாணி அப்படின்னு ஒரு தனி ஸ்டைல கொண்டு போனாரு. இப்போ இயக்குனர் பாரதிராஜ் அவர்கள் வந்து எப்படி ஒரு கதைகள் வந்து கிராமத்துல இருக்கு, அங்க போனாலே சும்மா கதைகள் வரும் அப்படின்னு தன்னோட ஒரு மண் வாசனை எல்லாத்தையும் நமக்கு காட்டினாரோ, ஸோ அதே மாதிரிதான் பாக்யராஜ் அவர்களுமே தன்னுடைய திரைக்கதை பாணியில ஒரு வேறு விதமான சினிமாவை நமக்கு காட்டியிருந்தாரு. ஸோ சொன்ன மாதிரி 2 பேருமே 2 ஜாம்பவான்களுமே தமிழ் சினிமாவுக்கு எக்கச்சக்க படங்களை வந்து நமக்காக அர்ப்பணிப்பு பண்ணி கொடுத்துருக்காங்க. இவங்க 2 பேருடைய மறைவு அப்படிங்கிறது யாராலையும் ஏத்துக்கவே முடியாத ஒரு விஷயம். ஏன்னா இயக்குனர் பாரதிராஜ் அவர்கள் இறந்து கிட்டத்தட்ட 17 நாட்களுக்குள்ளாகவே அவருடைய சிசியருமே இறந்துட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்பவே சோகமான ஒரு விஷயமா இருக்குது. கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளா தமிழ் சினிமாவில் பல்வேறு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நபரா விளங்கிட்டு இருந்தக்கூடிய பாக்யராஜ் அவருடைய மறைவு வந்து யாராலையும் நம்ப முடியாத விஷயமா, ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயமா, ஒரு மிகப்பெரிய சோகமான விஷயமா இருக்குது.